மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது மொபைல் சலூன். இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன மொபைல் சலூன்னா என்ன, இது எப்படி வேலை செய்யும்? சாதாரணமாக சலூன் ஷாப் அப்படின்னு சொன்னாலே நம்ம நல்லா நினைப்போம். போய் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணாடி, அதுக்கு அடுத்தது ரோலிங் சேர், அதில் போய் உட்காந்துட்டு நம்ம முடியை வெட்டுவார். அதுக்கு வேண்டிய ஷாம்பு, சோப்பு அதெல்லாம் பயன்படுத்தி நமக்கு கட்டிங் பண்ணுவார். இதெல்லாம் இதுக்கு ஃபேனு, ஏசி எல்லாமே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷன்லாம் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஒரு சலூன் ஷாப் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இது எல்லாருக்குமே தெரியும். சலூன் ஷாப்னாலே டக்குன்னு நம்ம மெமரியில் இதெல்லாம் ஓடும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சலூன் ஷாப்பு மொபைலில் எப்படி பண்ண முடியும், இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க, மொபைலில் எப்படி சலூன் ஷாப் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சிலரை எனக்கு கேட்கறது உண்டு. என்னுடைய நண்பர் ஒருவர் இதை செஞ்சிட்ருக்காரு, வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்காரு. அவர் செய்வது என்னென்னா, முதல்ல விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டுவார். விசிட்டிங் கார்டு அடித்து ஒவ்வொருத்தங்கிட்டையும் கொடுத்துட்டு, சார் நான் இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு வரேன், முடி வெட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து மற்ற கடையை விட உங்களுக்கு கம்மியாகவே நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், முடி வெட்டி கொடுக்குறேன். ஆனால் வீட்டில் வந்து ஒரு மயிர் கூட இருக்காது, எல்லாத்தையும் கரெக்டாக க்ளீனாக தொடச்சி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு நான் அடுத்த வீட்டுக்கு போனே தவிர உங்கள் வீட்டில் டஸ்ட்டாக எல்லாம் இருக்காது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலில் அவங்களுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு அவர் பேசிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு வீடாக அவர் போயிட்டுருப்பார். கிட்டத்தட்ட இவர் ஒரு 1000 வீடுகளுக்கு இந்த விசிட்டிங் கார்டு அவர் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 50% அவருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 500 வீடுகள் கிட்டத்தட்ட இருக்கும். இவருக்கு ஷேவிங் பண்ணுறதுக்கு, முடி வெட்டுறதுக்கு, அதுக்கடுத்தது ஒரு சில விசேஷங்களுக்கு, இதுக்கெலாம் கூட அவரை கூப்பிடுறது உண்டு. இந்த ஃபோன் நம்பர் அவர் கொடுத்துருப்பாரு, அதை வச்சு அவங்க கூப்பிட்டோம்னா அவர் அங்கே வந்துடுவார். வரும்பொழுது ஒரு சேர், அது வந்து ஹோல்டிங் சேர் தான், அது வந்து கொஞ்சம் லக்ஸரியான தான் இருக்கும். அதில் அழகாக அவங்க உட்காந்து அவங்களுக்கு முடி வெட்டி விட்டு எல்லாம் செய்வார். இப்படி அவர் செய்வதால் அவருக்கு கடைக்கு அட்வான்ஸு கிட்டத்தட்ட 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம்னு போகுது இன்றைக்கு. அவ்வளோ கடைக்கு வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து, அதுக்கு அடுத்தது கடைக்கு வாடகை, அது வந்து 10,000, 12,000, 15,000, 16,000 அப்படி போயிட்டுருக்குது கடைக்கு வாடகை. அது தவிர எலக்ட்ரிக் பில்லு, இதெல்லாம் போக அவருக்கு என்ன நிற்கும் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸில் தான் அவருடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது. ப்ளஸில் போகிறதில்ல. நான் கடை வச்சுருக்கேன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க கூட, அவங்களுடைய வாழ்க்கை வந்து மைனஸில் தான் போய்ட்டுருக்குது. ப்ளஸில் ரொம்ப பேருக்கு கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் ப்ளஸில் இருக்குது. வெளியில் பார்க்கும்போது அவர் நல்லா சம்பாதிக்கிறான் மட்டும் மாதிரி தெரியும். நிறைய பேருடைய வாழ்க்கை கேட்கும்போது அவங்க எவ்வளோ பணம் போட்டாலும் அது அவங்களோட கொடுத்த அட்வான்ஸ் காசுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கூட அவங்க கட்டுறதில்லை அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இது மாதிரி இந்த மொபைல் ஷாப் பயன்படுத்தும் பொழுது ஈஸியாக மினிமம் ஒரு 1000 ரூபா இருந்தாலே போதும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு 10 நாள் அவர் அலைஞ்சார்னா கூட முடிவெட்டாத நாட்களில் தான் போய் அலைஞ்சி ஒரு 10 கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அதில் அவருக்கு ஒரு கணிசமான வருமானம் வருது. அதை வச்சு அவருடைய குடும்பத்தை நடத்துகிறாரு, நல்ல வாழ்க்கை வாழ்கிறாரு. அதனால் நமக்கு எந்த ஒரு தொழிலும் கேவலம் இல்லைன்றது மட்டும் இல்லை, எந்த ஒரு தொழிலும் எப்படி வேணாலும் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த மொபைல் ஷாப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இதை நீங்களும் முடிவெற்றவரை மட்டும் இல்லை, இதை பலமால கார்பெண்டர், பெயிண்டர் இவங்கெல்லாமும் அது மாதிரி செஞ்சுக்கிட்டு நீங்களும் அது மாதிரி உங்களோட விசிட்டிங் கார்டு போட்டு யார் யார் கொடுக்குறீங்களோ எப்பப்போ அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்பப்போ அவங்க
உங்களுக்கு தேவையான நேரத்தில் கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். புரியுதுங்களா? இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கம்பல்சரி அழுத்துங்க. தேங்க்யூ.